சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு சினிமா குறித்த செய்திகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்ல காத்துக்கிட்டு இருக்கார் நம்மளுடைய செய்தியாளர் அகமது. நன்றி அழகர். இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் பல செய்திகள் நிரம்பி கிடக்கு. அதில் முதல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் செய்திருக்க ஒரு விஷயம்தான். அதாவது இயக்குனர் சங்கம் சார்பில் ஒரு புதிய தேட்டர் கட்ட போகிறாங்களாம். அதாவது புது படங்களை ப்ரிவ்யூ காட்டுறதுக்குன்னு ஒரு தேட்டர் அங்கே அமைக்க போகிறாங்க. அண்ட் அதுக்கு விஜய் அவர்கள் 15 லட்சம் நன்கொடையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செய்தி தான் இன்னைக்கு முதல் செய்தியாக நமக்கு வந்திருக்கு. அண்ட் அது ஆன்லைனில் அவரோட ரசிகர்களை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்கு. அவங்க எல்லாருமே அதை ட்வீட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, விஷாகா சிங் பற்றி தான். அவங்க வந்து தன்னோட ரசிகர் தனக்கு கொடுத்த ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒருத்தர் ஆபாசமான கருத்து வெளியிட்டிருந்தார். அதை துணிச்சலாக அதுக்கு பதில் அளித்த விஷாகா சிங்கோட ட்வீட் தான் இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி துணிச்சலாக ஒரு பெண் வந்து சொல்லியிருக்காங்க, அதுவும் ஒரு சமூக வலைத்தளத்தில் பப்ளிக்காக பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது எல்லா நடிகைகளுமே வந்து அவங்களை பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த ட்வீட் வந்து ஆன்லைனில் ரொம்ப அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, காக்கா முட்டை டீம் வந்து தோனி அவர்களை பார்த்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஆனால் தோனி அவர்களோட அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் மட்டும்தான் வெளிவந்துட்டு இருந்ததே தவிர அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த செய்திகள் வெளியாக இருக்குது. அதாவது தோனி அவர்கள் சொன்னாங்களாம், இந்த மாதிரி காக்கா முட்டை படத்திற்கு ஒரு விசில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்க்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் படங்களை தான் விரும்பி பார்ப்பேன் அப்படின்றாங்க. ஸோ தமிழ் படங்களை நீங்கள் சப்டைட்டிலோட வெளியிட்டீங்கன்னா எனக்கு பார்க்குறதுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்களாம். ஸோ இது தமிழ் பட இயக்குநர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா அமைஞ்சிருக்கு. அண்ட் சப்டைட்டில் போட்டால் இன்னும் நிறைய பேர் நம்மளுடைய தமிழ் படங்களை பார்க்கலாம் அப்படின்றதும் அவங்களுக்கு தோன்றியிருக்கு. இதுக்கு அடுத்தது ரொம்ப வெற்றி கூட்டணியாக இருக்கிற ராஜேஷ், ஆர்யா அண்ட் சந்தானம் இவங்க 3 பேரோட படம் எப்பயுமே ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக VSOP, அதாவது வாசுவும் சிவாவும் ஒன்றா படித்தவங்க அப்படின்ற ஒரு படம் வரப்போகுது. அந்த படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டதாகவும் சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பட பிடிப்பில் எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த புகைப்படம் ஆன்லைனில் நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த படம் ரொம்ப எதிர்பார்க்கப்படுற படம்ன்றதுனால இதை பற்றி வர ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து ஆன்லைனில் நிறைய மிகைப்படுத்தி எல்லாரும் பேசிக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது நடிகர்கள் ஆன்லைனில் செல்ஃபி போடுறது வந்து ரொம்ப பிரபலம் ஆகிடுச்சு. போகிற இடம், தன்னோட ரசிகர்களோட, தன்னோட படப்பிடிப்பு தளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் அவங்க வந்து தன்னோட செல்ஃபி எடுத்து போடுறாங்க. அப்படி ரீசெண்டாக வந்த ஒரு செல்ஃபி பார்த்தீங்கன்னா, வேதிகா அவங்க வந்து பரதேசி படத்தில் நடித்தவங்க, அவங்க தன்னுடைய ஒரு செல்ஃபி வந்து ஆன்லைனில் போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இதுக்கு அடுத்த ஒரு புகைப்படம் யாரோடது பார்த்தீங்கன்னா, இசைப்புயல் AR ரஹ்மான் அவங்களோடது. அவங்க ஹாட் ஏர் பலூன் ரைடு போனதில் அதுலேருந்து ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் அந்த குழுவோடு அவங்க இருந்து பகிர்ந்துக்கிட்ட அந்த நேரங்களை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஆன்லைனில் அவரோட ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அனிருத் அவங்கள பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அனிருத் வந்து இந்த சின்ன வயசுலேயே பல மைல்களை கடந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு எல்லாருக்கும் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சில விஷயங்களை செஞ்சுருக்காங்க. தன்னுடைய இசையமைப்பாக இருக்கட்டும், ஆன்லைனில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுக்காகட்டும், ரெண்டுத்துலேயுமே வந்து இவர் ரொம்ப முன்னணியில் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சோஷியல் மீடியா ஐகான் அவார்டே அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் தன்னை பிரபலப்படுத்துறதும், தன்னுடைய விஷயங்களை பற்றி மக்களுக்கு தன்னோட படங்களை பற்றின செய்திகளை சொல்கிறதும் அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஸோ அதனால் அவருக்கு சோஷியல் மீடியா ஐகான் அப்படின்ற ஒரு அவார்டை வந்து GMASC அப்படின்னு நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அதோட இன்ஸ்டாகிராமில் அவருடைய பேஜ் தான் அஃபிஷியலாக வெரிஃபை ஆனது அப்படின்றதும் கூட நமக்கு ஒரு செய்தி வந்திருந்தது. ஸோ அந்த செய்தி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் அனிருத் ரவிச்சந்தர் அவங்க போட்டிருக்க கமெண்ட்ஸ், அந்த ஃபோட்டோ நமக்கு ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் இருக்கிற சினிமா செய்திகள்.